அடடா கௌசல்யா, வந்துட்டீங்களா? ரன்வீர் எங்கம்மா? அவரு குளிக்க போயிருக்காரு பாட்டி. நல்லது. கௌசல்யா, நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. ரன்வி கூட அவனுக்கு உதவி செய்ய வயலுக்கு போயிருக்க. இதே மாதிரி எப்பவுமே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருங்க. ரன்வி கண்ணா, இப்போ உன்னோட கால் எப்படி இருக்கு? வலி அதிகமா இருக்கா? வேணும்னா கட்டை மாத்தி விட்டுருவா? இல்லம்மா, கட்டெல்லாம் மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ வலி குறைஞ்சிடுச்சு. இல்ல, அம்மா, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். எங்க போயிட்டு இருக்க? இப்பதானே நீ வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்த. அதுக்குள்ள நீ எங்க போற? அம்மா, நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஞாபகம் வந்துருச்சு. நான் வந்துடுறேன். ரன்வி, அட நான் வந்துடுறேம்மா. சரி கௌசல்யா, நீ போமா. நீ களைச்சு போயிருப்ப. நீ போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. ம், சரிங்க அத்தா. அத ரன்விக்கும் கௌசல்யாவுக்கும் நடுவுல எல்லாமே சரியாயிடுச்சுன்னு எனக்கு தோணுனாலும் உடனே ஏதாவது பிரச்சனை வந்துருது. எனக்கு புரியவே மாட்டேங்குது அத்த. கௌசல்யாவும் ரன்வியை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்றா, ஆனா ரன்வி எப்பவுமே சிடுசிடுன்னு இருக்கான். ஏதாவது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான். எனக்கும் என்னன்னு தெரியலம்மா. மீரா, எனக்கு தெரியும். ஒருவேளை ரன்வி மனசுல ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா அவ உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுவான். இன்னைக்கு நான் உங்ககிட்ட மறுபடியும் கேக்குறேன், அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? நீயும் என்கிட்ட மறைக்கிறியா? ஏதோ இருக்குல்ல? இல்ல இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல பாட்டி, அப்படிலாம் எந்த விஷயமும் இல்ல. அது ஆக்சுவலி அண்ணா வயல் வேலையில ரொம்ப டென்ஷனா இருக்காரு, அதனால தான். நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஆனா அம்மா, நான் இதெல்லாம் அண்ணனோட வாழ்க்கையில சந்தோஷம் வரணுங்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். கௌசல்யா அண்ணி, அது நான் உங்களுக்காக உங்க ரூம்ல டிஃபனும் டீயும் வச்சிருக்கேன். ப்ளீஸ் சீக்கிரமா சாப்பிடுங்க, இல்லைன்னா டிஃபன் ஆறி போயிடும். நீ நீ எனக்காக டிஃபன் எடுத்து வச்சிருக்கியா?